விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. இந்த மாரி வந்து என் கூடவே நீ இருக்கணும். என்னை விட்டு போகாத காவேரி. நீ போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வந்து அழறாரு. இத பார்த்த காவேரி வந்து மனசு மாறுறாங்க. உடனே காவேரி வந்து நீங்க அழாதீங்க. கண்டிப்பா உங்கள விட்டு நான் போகவே மாட்டேன். எக்காரணம் கொண்டும் உங்க கூட தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அவங்க சமாதானப்படுத்துறாங்க நம்ம விஜய. அடுத்து வந்து விஜய் தூங்கி போறாரு. விஜய் அப்படியே வந்து முடிய வந்து தடவி குடிக்கிற வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், உங்களை விட்டு நான் எக்காரணம் கூட போகவே மாட்டேன். என் வாழ்வோ சாவோ அது உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்து விஜய் தூங்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல உங்களை நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து ரவுடி மாதிரி இருந்தீங்க. போட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்க. அதே மாதிரி ரொம்ப முரடாக வந்து பிஹேவ் பண்ணீங்க. என்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டீங்க. இரக்கமே இல்லாதவர், கோவக்காரர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது. குழந்த மாதிரி உங்களுக்கு மனசு, அந்த மனசு வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. அந்த காயத்துக்கு மருந்தா நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயை பார்த்துட்டு தூங்கி போகிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா நம்ம குமரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் கேட்டு கங்கா வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அவசரப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அவர் வந்து சந்தோஷமாக கான்ட்ராக்ட் உங்களுக்கு நான் கொடுக்க தான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து உங்களோட கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துங்க. நான் அதே மாதிரி ஒரு 4-5 பேரை போடுங்க. மிஷினும் நிறைய வாங்கி போடுங்க. அப்போ தான் என்னோடய கான்ட்ராக்டை உங்களால் முடிச்சு கொடுக்க முடியும். 2 மிஷின் வச்சு என் கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்க முடியாது. நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது கொடுக்குறேன். அதை நீங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுவே உங்களுக்கு நிறைய வந்து ஆள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த கான்ட்ராக்டை எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. குமரன் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. கங்கா அது வந்து கங்கா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார், இந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக எங்களுக்கே கொடுங்க, வேறு யாருக்கு கொடுக்காதீங்க. நாங்கள் இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கான்ட்ராக்டரையும் நான் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரன் வெளியே வராரு. என்ன கங்கா, என்ன வந்து நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படியே பேசுகிற. ஏங்க நான் முடிச்சு கொடுப்போம் தாங்க சொன்னேன், நான் எந்த பொய்யும் சொல்லலைங்க. நம்மளால் முடிச்சு கொடுக்க முடியுமா 2 மிஷின் வச்சு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர் அப்படின்னோடனே ஏங்க ஒரு சின்ன கான்ட்ராக்டரே பெருசாக இருக்குது கங்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. சரிங்க பார்த்துக்கலாம் வாங்க, உங்களால் முடியுமா கங்கா? சரிங்க பார்க்கலாம், முடியுமோ முடியாதோ செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. என்னடி கான்ட்ராக்ட் ஓகே ஆகிடுச்சா கூப்பிட்டாங்களா? அம்மா ஓகே ஆகிடுச்சுமா, கண்டிப்பாக எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும், அதுக்கு பணம் வேணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ வேறு பணத்தை எடுத்துன்னு போயிட்டு வச்சிட்ருக்கா. எனக்கு தெரியாதுமா, எப்படியாவது காவேரி கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடு. எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நாங்கள் பெருசுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு பணம் வேணும். அது வந்து அவளுக்கு ஒன்றும் சொந்தமான பணம் கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் சொந்தமான பணம் தான். அதில் என்னோட பங்கு என்னமோ அதை வாங்கி கொடுமா போதும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடி சொல்கிறேன், எப்படி காவேரி கிட்ட கேட்டு தான் ஆகணும். என்னமோ அவள் பணத்தை தூக்கி தரப்போறா, அப்பா பணத்தை தானே தூக்கி தரப்போறா, இதில் என்ன இருக்குது, அந்த பணத்தை வாங்கி கொடு, அப்போ தான் நாங்கள் பிஸ்னஸை பெருசாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட குமரன் என்ன பண்ணுறதுன்னு திரும்பி தவிக்கிறாரு. காவேரி கிட்ட பணமா, அவள் எங்கே போவா, ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல. இல்லை கங்கா நம்மளே சமாளிச்சிடலாம், நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குமரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து குமரன் வந்து இங்கே யோசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. நிவின் வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே வர்றாரு. என்ன நிவின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேனே அப்படின்றாரு. சரி நீ எங்கே இப்படி மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற. ஓ அவ்வளோதானா, ஏன்னா அவ்வளோதானான்னு கேட்குற. இப்போ காவேரி கிட்ட பணம் எங்கே போவாவ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவேரி பிரச்சனையும் வந்து எதுவுமே இல்லை. காவேரி கிட்ட நீ பணமே கேட்க வேணாம். அப்போ எப்படிடா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.